அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு போண்டா பண்ண போகிறோங்க. இது ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நார்மல் அரிசி மாவு தான், இடியாப்பம்லாம் செய்வோம்ல அந்த அரிசி மாவு. அதுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது அளவு கரெக்டாக இருக்கணும். இது ஒரு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு துவைச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா ஆறி இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இந்த கரம் மசாலா பொடி எப்படி செய்யணும் சேனல் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் ரவை. இதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். வத்தல் இருக்கு இல்லையா, அதை 1-2 மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது இல்லைனா மிளகாப்பொடி கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா காரம் ரொம்பலாம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் ரவை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டோம். இதை கலந்து விட்டுட்டு நம்ம அரை கப் அரிசி மாவு எடுத்துருந்தோம்ல, அதையும் நம்ம சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு டோ மாதிரி வரும், அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கலாம். கட்டிப்படாமல் பார்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வரும். அரை கப்புக்கு 1 கப் தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி வரணும். இப்போ கையில் தொட்டிங்கன்னா ஒட்டக்கூடாது. இப்போ கரெக்டாக இருக்குது. இது ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பெரிய பவுலுக்கு மாற்றிட்டேன், நல்லா ஆறிடுச்சு மாவு. இப்போது இதில் நான் ஒரு உருளைக்கிழங்கு காமிச்சேன் இல்லையா, அதை நான் துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதை சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் சீரகம், கரம் மசாலா பொடி, சில்லி ஃப்ளேக்ஸ். நான் மசாலாலாம் சிம்பிளாக எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடணும். நான் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மசாலா வேணுமோ அந்த மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்துட்டதுக்கப்புறம் கையில் பிசு பிசுன்னு ஒட்டும் நமக்கு. கலந்துட்டோம், ஆனால் பிசு பிசுன்னு ஒட்டுது. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ ஒட்டாது நமக்கு. இங்கே பாருங்கள், கலந்துட்டேன். கையில் ஒட்டலை பாருங்கள். இப்போது இதை சின்ன உருண்டைகளாக எடுத்து நான் உருட்ட போகிறேன். இது பெருசாக உருட்டாதீங்க, நல்லா இருக்காது. சின்னதாக இருந்தால் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். பெருசாக போட்டிங்க அப்படின்னா இது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கீழே ஒட்டும், நமக்கு அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த சைஸ் போதும், இது நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. இந்த சைஸ் உருண்டையே கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே வேண்டாம். இது ஒரு பிளேட்டில் நான் வச்சுக்கிறேன். இந்த சைஸில் சில உருண்டைகள் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. என் பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இதை நான் பொரித்து கொடுத்துப்பேன். இப்போது இதை மட்டும் நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ கடாயில் நான் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம். இதை இப்போ உருண்டையை சேர்த்துடலாம். நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கீழே ஒட்டும். போட்டோடனே அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம கீழேருந்து எடுத்து விடலாம். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விடுங்க.
இது ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கலர் வந்துருச்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்ப் ஆயிடுச்சு பாருங்கள். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நான் எடுக்கிறேன். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கே தெரியும். இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது அப்படின்னு. நம்ம உள்ளே போட்ட உருளைக்கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தரும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.